அதாவது வண்டி வாகனம் வாங்கலான்னு இருக்கேன், இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம். இல்லை ஏதாவது ஒரு இடம் பார்த்துருக்கேன், அதை வாங்கணும், இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். இல்லை ஒரு வீடு பார்த்துருக்கேன், அதை வாங்கணும், இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீடு கட்ட போகிறேன், அதற்கும் சிறப்பு மிகுந்த காலகட்டம். அசட்டை உருவாக்குறதுக்கும் சரி, அசட்டை வாங்குறதுக்கும் சரி, அதாவது சொத்துக்களை வாங்குறதுக்கும் சொத்துக்களை உருவாக்குவதற்கும், ஐ மீன் கட்டுறதுக்கும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகிறது. அதெல்லாம் சரி தம்பி, நம்மளே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும், நம்ம எங்கே போய் வீடு கட்ட போகிறோம்? அது யார் யார் ஜாதக வலுவை பொறுத்து அமையும்னு இருக்கோ அவங்களுக்கு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றத்திற்கு அற்புதமான காலகட்டம். தொழிலில் புதிதாக முதலீடு போடுவது, தொழிலை விரிவுபடுத்துவது, தொழிலில் கடுமையாக உழைத்து நல்ல வருமானம் ஈட்டுவது நல்லது. தொழில் அமைப்புகளுக்கு மேன்மை மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது. ஜாதக ரீதியாக 9, 10 அல்லது 11 இந்த 3ல் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி இப்போ போனாலும் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். நீண்ட நாளாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போனதே இல்லை, நெருங்கின சொந்தக்காரங்க, நீண்ட நாள் கழிச்சு நான் போறேன்னு சொல்ல முடியாது, வெரி லாங் டைம், 10 வருஷம் கழிச்சு போறேன்பா, அந்த மாதிரியான தொலைதூர உறவுகளை சென்று பார்த்து வருவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஜாதக ரீதியாக 3ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி செல்லுமானால் உறுதியாக இந்த சந்திப்பு, இந்த பயணம் நிகழும்.